ஸோ இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு நிறைவை பெற்றிருக்கீங்க. நெல்லை ஜெயசுராஜன் அப்படின்னா அவருடைய இசை ஒரு வித்தியாசமான ஒரு இசை, இன்னும் நம்மளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இசை அப்படிங்கிறது. ஸோ அதையும் கடந்து இப்போ உங்களுடைய முக்கியமான பணி அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் பணியாகவே இருக்கு. ஸோ ஆசிரியர் துறை அப்படிங்கிறதும் ஒரு அர்ப்பணத்துறை, தன்னை தியாகமாக கொடுக்கறது பண்ணக்கூடிய ஒரு பணி. ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நேரம் காலம் எல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணி ஆசிரியர் பணியை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க? உங்களுடைய ஆசிரியர் பணியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ஆசிரியர் பணி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பணியாக இருந்தது. ஏன் பிடிச்ச பணியாக இருந்ததுன்னா, நான் சாதிச்சுட்டு வர்ற எல்லா விஷயமும் குழந்தைகளுக்கு போய் சேரணும், குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு சேரணும்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகணும். இதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆர்கெஸ்ட்ரா நிறைய உருவாக்கி கொடுத்தேன். இந்தியா சிமெண்டில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா உருவாக்கி கொடுத்தேன், சன் பேப்பர் மில்லில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா உருவாக்கி கொடுத்தேன், அப்புறம் லக்ஷ்மி மில்லுன்னு சொல்லிட்டு கோயில்பட்டி அவங்களுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா உருவாக்கி கொடுத்தேன், தமிழ் திருநெல்வேலி சித்தா காலேஜுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா உருவாக்கி கொடுத்தேன், அப்புறம் ஒரு ஓம் சக்தி மன்றம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அவங்கள எல்லாரும் இணைச்சி அவங்களுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா உருவாக்கி கொடுத்தேன். இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராவாக உருவாக்கிட்டு இருந்தேன். உருவாக்கி எல்லாரையும் அவங்களுக்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களே ப்ளே பண்ண வச்சு அவங்களே பாட வச்சு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த பிரின்ஸிபால், எங்களுடைய பிரின்ஸிபால் மேடம் வந்து திருமதி உஷாராமன், பெரிய இசை நாட்டியத்துலலாம் ரொம்ப கூடினவங்க, நல்ல பண்பாளரும் கூட. என்னை அழைச்சி இந்த மாதிரி ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு நிச்சயமாக நான் வரேன், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். பட் என்னால் வந்து எல்லா நாட்களும் வர முடியாது, என்னுடைய பணி வேறு, ஒரு இசை பணி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எல்லா நாளும் இல்லை, நீங்கள் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க, நீங்கள் குழந்தைகளோட பேசுங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி நான் உள்ளே போனது தான் கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்கூல்லே தான் இருக்கிறேன். இப்போ அந்த ஸ்கூலில் எனக்கு நிறைய பதவிகளை கொடுத்து என்னை மேலே கொண்டு போயிட்டாங்க. பட் அந்த ஸ்கூலில் தான் நான் ஆரம்பித்தது. மாணவர்களோடு இருக்கும்போது என்னென்னா, முதல்ல நாம் இளமையாக இருக்கோங்கிறது முதல் காரியமாக தெரியும். ஏன்னா அந்த குழந்தைகளுடைய சுவாச காற்றுகளும் அந்த குழந்தைகளுடைய கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு, அதெல்லாம் எப்போதும் பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளும் இளமையாகவே இருப்போம். அடுத்து அவங்களுக்கு நிறைய காரியங்களை வந்து செய்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு அந்த ஆசிரியர் பணி எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதை இன்னொரு வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆசிரியர் பணி ஒரு ஆனந்தமான பணி இருக்குது. ஸோ அந்த ஆனந்தத்தை கடந்த ஒரு ஆனந்தம் தான் உங்கள் முகத்தில் நாங்கள் பார்க்குறது. நீங்கள் இயற்கையை நேசிக்கிற ஒரு விதம். இயற்கை அப்படின்னாலே இறைவன் கொடுத்த முதல் தாய். மனிதர்கள் மட்டுமன்றி எல்லா உயிர்களும் இன்றைக்கு இயற்கையை சார்ந்துதான் வாழ்கின்றன, இயற்கையை சார்ந்துதான் வாழ முடியும். இந்த காலகட்டத்தில் இயற்கையை நேசிப்பவர்கள் எல்லாம் இயற்கையை பாதுகாப்பதற்காக தன்னுடைய நேரத்தையோ உழைப்பையோ கொடுப்பதில்லை. எல்லோரும் நேசிக்கிறார்கள், ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய எண்ணம் ஒரு சிலருக்கு தான் வரும். அதற்கான செயல்பாடுகளை உங்களை போன்றோர் செய்கின்றார்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயற்கையை நேசிக்கக்கூடிய ஆர்வலராக மட்டுமல்லாமல் இயற்கையை காப்பதற்கான பணிகளிலும் இருக்கிறீர்கள். அந்த பணிகள் குறித்தும் நாங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, இந்த இயற்கையில் நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக கிடைச்சிருது, நமக்கு நம்ம தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குது. அதனால் நம்ம என்னென்னா, நம்ம அதை கடந்து போகிறோம். அந்த இயற்கைக்கு என்ன அழிவு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. நான் ஒரு நாள் இயற்கை எண்ணெயை திரும்பி பார்த்தேன், நீ வா அப்படின்னு என்னை இயற்கை எண்ணெயை அழைச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் திரும்பி பாருங்கள், இயற்கை எண்ணெயை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அவள் எங்கே காயப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த இயற்கையை வந்து நான் வந்து அப்படி பார்த்தேன். இயற்கை எண்ணெயை ஒரு நாள் பார்த்தேன். அந்த பார்த்த உடனே அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டதுலேருந்து தான் நான் நிறைய விஷயங்களை பார்த்தா எல்லாமே வந்து இயற்கைக்கு எதிராகவே இருக்குது. பார்த்திங்கன்னா பொல்யூஷன், ஃபேக்ட்ரியிலேருந்து திறந்து விடுறான், ஆலை கழிவை தண்ணியை திறந்து விட்டு ஆற்ற நாசமாக்குறாங்க. ஒன்று பார்க்க எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு வலி இருந்தது. இந்த வலியை நம்ம எப்படி தீர்க்கிறது? நான் தனி மனுஷனாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த இயக்கங்களை தேடி போனேன். அந்த இயக்கங்களில் போய் நான் வந்து என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். இப்போ தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தில் நான் தான் வந்து கலை இலக்கிய பண்பாட்டு துறையுடைய தலைவர் தான். நாங்கள் வீதி நாடகம், வீதியில் இறங்கி பாடுறது, வீதியில் இறங்கி எல்லாருக்கும் புத்தி சொல்கிறது, அறிவுரை சொல்லி செய்யாதீங்க, நம்ம ஆறை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பண்ணினது. அப்புறம் வந்து மரங்கள்,
எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டுறதுலே தீவிரமாக இருக்கிறாங்களே ஒழிய மரம் நடணுங்கிறதுல யாருக்குமே எண்ணம் இல்லை. இந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்காக எங்கள் ஊரில் மரச்சாமியார்னு ஒருத்தர் இருந்தார், இப்பவும் இருக்கார். அவர் என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் திருநெல்வேலியில் அல்வா விற்பார். திடீர்னு பார்த்தா நிறைய உத்தராட்சத்தை போட்டுட்டு மரங்களை நட ஆரம்பிச்சிட்டார். அவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 மரத்துக்கு மேலே நட்டு பாதுகாத்து வளர்த்துருப்பார். அவரை பார்த்து நான் வந்து மரம் நடணும், மரத்தை பாதுகாக்கணுங்கிறதுல அமைப்பு ஒரு பசுமை பாரதம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தி அதில் மாணவர்களை உள்ளே இணைச்சேன். நிறைய மாணவர்கள், எல்லா ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் இருக்காங்க அதில் எனக்கு. ஸோ இணைச்சி அந்த மாணவர்களை வச்சு எல்லா இடத்துலையும் முதல்ல நட்டது ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, சர்ச்சு, மசூதி, இது எல்லாம் முதல்ல நட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ரோடுகளில் இருக்கக்கூடிய வீடுகள் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு கூண்டு வாங்கி அந்த 2 மரம் கொடுத்துருவோம். ஒரு புங்கை, ஒரு வேம்பு. இந்த 2 மரமும் வீட்டு வாசலில் இருக்கும். நீங்கள் வாய் கொப்பளிக்கிற தண்ணி அதில் ஊற்றினா போதும், நீங்கள் கை கழுவுற தண்ணி அதில் ஊற்றினா போதும், இதை ஊற்றினாலே அந்த மரம் வளர்ந்துடும் சொல்லி அப்படி அந்த சமூகத்தில் வளர்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 மரத்துக்கு மேலே நட்டு பாதுகாத்துட்ருக்கிறேன். அப்புறம் பனைமரம் மாதிரி ஒரு நமக்கு எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய மரம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம கரையை பாதுகாக்கிறதே, குளக்கரையோ ஆத்தாங்கரையோ பாதுகாக்கிறதே வந்து பனை மரம் தான். ஏன்னா அதோடைய வேர் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக மண்ணை பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த பனை மரங்களை எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரசு அதுக்கு தடை போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பனை விதைகளை வந்து ஒரு 2000 குளக்கரை ஃபுல்லாக ஒரு 2000 பனை மரம் கன்று நட்டு அதையும் பாதுகாத்துட்ருக்குறோம். அது போக ஒரு 10,000 விதைப்பந்துகள் போட்டு குளங்களுக்கும் மலைகள்லேயும் ஒரு 10,000 விதைப்பந்து போட்டு அதையும் வளர விட்டு பாதுகாத்துட்டு இந்த மாதிரி இயற்கைக்கு சார்ந்த விஷயங்கள். அடுத்து வந்து பாலித்தீன் பை யாருமே அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல. ஏன்னா பாலித்தீன் பையில் இன்றைக்கி நான் இது மூலிமா நிறைய பேருக்கு சொல்கிறேன், பாலித்தீன் பையில் வாங்குகிற சூடான பொருள் எந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி தான், டயாக்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் வருது. அந்த ஆசிட் வந்து உங்களுடைய கேன்சருக்கு முக்கியமான பங்களிக்குது இது. ஸோ அதனால் பிளாஸ்டிக் பையை நம்ம முதல்ல ஒழிக்கணும். ட்ரெயினில் போகும்போது பாருங்கள், ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரே ஏதோ கலர் கொடியாக கிடக்கிற மாதிரி கிடக்குது, அவ்வளோ பிளாஸ்டிக். ஸோ இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சா தான் நமக்கு அடுத்து வந்து இந்த பொல்யூஷன் வந்து சரியாகும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டு இருக்கேன்னா பனிப்பாறை உருவிக்கிட்டு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்காங்க, பனிப்பாறை உருவிக்கிட்டு இருக்குது. அதனால கடலில் வந்து கடலுடைய மட்டம் வந்து கூட போகுது. இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம்னாங்க, இப்போ 10 வருஷங்கிறாங்க. எல்லா பாறைகளும் உருகி விழுந்துட்டு இருக்குது. கடலில் வந்து ஒரு தீவு அளவுக்கு பிளாஸ்டிக் கிடக்குது. யார் கொண்டு போட்டாங்க என்னன்னு தெரியல. ஸோ இந்த விழிப்புணர்வுலாம் நமக்கு வரணும். நம்ம அதை போய் பார்த்து அதுக்கு என்ன செய்யலாம். அட்லீஸ்ட் நான் கேரி பேக் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த முடிவு ஒன்று எடுங்க. மிகப்பெரிய பணியை செய்கிறதோட மக்களும் அதை எப்படி பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்குறீங்க. நன்றி. இந்த அளவுக்கு இயற்கையின் மீது ஒரு தீராத ஒரு காதல்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய இசையிலையும் அது வெளிப்படுத்தியிருப்பீங்க. நிச்சயமாக. அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் இயற்கை மீது கொண்ட நேசத்தை எப்படி வெளிப்படுத்திருக்கீங்க? இப்போ காற்றை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, நல்ல முறையில் வச்சுருக்கணுங்கிறதுக்காக ஒரு பாடல் பண்ணி என்னுடைய மாணவர்களை வச்சு அதை வீதியில் பாடியிருக்கிறேன். மாசில்லா உலகத்தை உருவாக்குவோம், நல்ல சுற்றுப்புற சூழலை அமைச்சிடுவோம், வருங்கால சந்ததிக்கு வழங்கிடுவோம், வளமோடு வாழத்தான் சொல்லிடுவோம். தன்னா நானே நானே தன தன்னா நானே தன்னா நானே 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 தன்னா நானே கட்டுப்பாடு வேணும், மாசு கட்டுப்பாடு வேணும், நலமாக நாம வாழ கட்டுப்பாடு வேணும், சுத்தம் சோறு போடும் மண்ணே சுத்தம் சோறு போடும், வளமாக நாம வாழ சுத்தம் சோறு போடும், குப்பைகளை குப்பை தட்டி தேடி போட வேணும், வீட்டு கழிவ ரோட்டில் வீசும் பழக்கத்தை விட வேணும், வீடு சுத்தமாயிருந்தா நாடு சுத்தமாகுங்க. இந்த மாதிரி பாடல்கள் இசையோட வரும்போது
ஆட்டத்தை கொடுக்குற மக்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். மாதிரி இருக்கும். ஏன்னா அதே மாதிரி மரங்களுக்காக ஒரு இது பண்ணியிருந்தேன். அது வந்து கருமேகம் சூழுது, அது கார்காலம் காட்டுது, வனமெல்லாம் சிரிக்குது, நம்ம மனசெல்லாம் நிறையுது. கோ அம்மா மாரே ஐயா மாரே கொஞ்சம் கேளுங்க, நீங்க கொஞ்சம் கேளுங்க, இயற்கையை தான் காக்க வேணும், எழுந்து வாங்க. வீதியெல்லாம் மரம் வளர்க்க நாம முனைஞ்சு புட்டா வருங்கால சந்ததிங்க வளமாக வாழும். அட ஐயாவே அம்மாவே மனசு வையுங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நாட்டை செழிப்பா மாத்துங்க. இந்த மாதிரி மரத்துக்கு ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா ஆமா. இப்போ விழிப்புணர்வு நடனங்கள் எடுத்தா உங்க பாடல்கள் அங்க அதிகமா நிறைய பாடல்கள் என்னுடைய பாடல்கள் தான் எடுத்து பண்ணுவாங்க. விழிப்புணர்வு பாடல்களுக்கு இயற்கையை சார்ந்த ஒரு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைய நிச்சயமா வாழ்ந்த ஒரு முன்மாதிரியா இருக்குங்க. இதையெல்லாம் கடந்து நீங்க ஒரு வழிகாட்டும் மொழி அப்படின்னு நாங்க உங்களை மனசார நினைக்கிறதுக்கான காரணங்கள் இன்னும் நிறைய இருக்கு. குறிப்பா திருநங்கைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க அவங்கள ஒரு மையமா வச்சு ஒரு பல சமூக பணிகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த பணிகளுக்கான ஆதாரமும் ஆரம்பமும் எப்படி? கொரோனா காலங்களில் வந்து எல்லாருமே வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்டு நாங்கள் ஒரு குழு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கவும், அடுத்து வந்து நிறைய அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் வந்து சேமித்து ஒரு வேன் வச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த டயத்தில் அந்த நேரத்தில் தான் இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் அந்த காலகட்டத்தில் யாருமே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் கண்ட்ரோல் இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல திருநங்கைகள்லாம் இருந்தாங்களா, அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க